அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய தொழிலே தளம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. மகேஸ்வரம்மா, கேசமூர்த்தி, கவிதா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். ஓகே சாமி, இன்னைக்கு ஓகே படிங்க. 1-4-2 இகந்தரு புவி முதல். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். இகந்தரும் புவி முதல் எவ்வுலகு உயிர்களும் உகந்திட மணக்கும் சுகந்த நன்மணமே. இகலோக போகத்தை விரும்பும் இவ்வுலக உயிர்கள் முதல் எவ்வுலகத்திலும் உள்ள உயிர்களும் இன்பம் அடையுமாறு மணக்கின்ற இனிய நன்மணமே. இன்பம் அடையுமாறு மணக்கின்ற மனமேவா? வாசனை எல்லாம் மலரே மலரே மனம் மேல மலர் இல்லைங்க. இகலோக இகந்தருனா இகலோகமா? ஆமா. போகத்தை விரும்பும் இவ்வுலக உயிர்கள் முதல் எவ்வுலகத்தில் உள்ள உயிர்களும். எவ்வுலகத்தில்னா அப்புறம் மத்த உலகத்தெல்லாம் உயிர்கள் இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. இன்பமடையுமாறு மணக்கின்ற இனிய நன்மனமே. சரி, எப்படி மணக்குது? எனக்கு மேல மலை சொன்னாரு. மேல மலை சொன்னாரு, மனம் சொல்றாரு. எல்லாம் இறைவன் தானே சொல்றாரு. இல்ல, அது ஏன் இகலோக போகத்தைன்னு வரணுங்க? எதனால இகலோக போகத்தை? எல்லா இகலோகத்துல சுகந்தத்தை விரும்புறாங்களோ அது அந்த மனமும் அதான். சுகந்தம் இல்ல, எல்லாம் இறைவன் தானே விரும்புது. சரி, அது விரும்ப அந்த மனமா அவன் இருக்கிறான் அப்படிங்கிறார். எல்லா வீடும் விரும்பக்கூடிய மனமா வாசம் தானே சாமி. மனம்னா வாசம் தானே. வாசம்தான். இகலோக போகத்தை விரும்பும் இவ்வுலக உயிர்கள் முதல் எவ்வளவு உயிர்களும் இன்பம் அடையுமாறு மணக்கின்ற அந்த மனம் எல்லாத்தையும் இன்பம் அடைய செய்தா? ஆமா ஆமா ஆமா. அப்ப இகலோக போகத்தையும் அதுதான் தருது அப்படின்றீங்களா? ஆமா, அதான். வேற யாரும் தருவா? என்ன பேசுறீங்க? எப்படி வேற எப்படி கிடைக்கும்? வேற எப்படி கிடைக்கும்? இல்ல எல்லா போகமுமான்னு கேக்குறேன். எல்லா போகமும் வந்தா கொடுக்கலாம். நல்லது கெட்டது எல்லாமே வா. போகம்னா இன்பமையா? துன்பம் இல்ல, போகம்னா இன்பம். போகம் சில இன்பத்தை அவன் கொடுக்குறான். இன்பத்தை நாம வச்சுக்கிறோம், லாபம் வச்சுக்கிறோம். தம்பி இன்பமும் சரி சொல்லுங்க வாங்க. சிலது இப்ப உதாரணத்துக்கு ட்ரக் எடுக்கிறோம், அது ஒரு வகையில இன்பம் தானே. இன்பம் அது துன்பம். ரிசல்ட் என்ன? ரிசல்ட் நல்லா ஜாலியா இருக்கும், கவலையை மறந்துட்டு பழவ கெடுத்துரும். இகலோக இப்ப பணம்லாம் வரணும்னு விரும்புறோம், அது கெட்டதுதான். அதுவும் கெட்டதா? என்ன சாமி சொல்றீங்க? அப்ப என்னதான் பண்றது? எது கெடுத்து தராம இருக்கோ அதான் நல்லது. சரி, சாப்பிடுறோம், அது விஷம். சரி, இப்ப போகனா என்ன சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க எனக்கு. போகனா என்ன உதாரணம்? பக்தி, அருள், தவம், தியானம். துன்பமே கிடையாது. இதுதான் போகம். துன்பமே கிடையாது. துன்பமே வராதுதான் போகம். ஆமா. உலகில போய் கைய வச்சோன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு வாங்குறோம், அது மூலியமா வர்ற துன்பமே பெரும் துன்பமா இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே தாங்க. எதையுமே நம்ம வச்சிருக்க கூடாது சாமி. சாமி, யாதனின் என்னமோ இருக்கு சாமி. யாதனின் நோதலா, யாதனின் நோக்கியான் இல்லன், அதனின் நோதல் இல்லனா, அப்படி ஒண்ணு வரும் தானே? இருக்கா? இருக்கு.
எப்படி இருக்கு. சொல்லுங்க சாமி. ஆமாங்க. சொல்லுங்க, யாரும் சொல்ல வராங்க, யார் இது? அல்ல, அந்த திருக்குறள் தான் இருந்தாங்க ஐயா. சொல்லுங்க யாதனின் சொல்லுங்க. யாதன் நீங்கியான், யாதனின் யாதன் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். யாதனின் யாதின் நீங்கியானா? ஓகே ஓகே ஓகே. நான் நீங்கியான். யாதனின் யாதின் நீங்கியான் அதனின் அதனின் நோதல் இலன். என்ன சாமி அர்த்தம் அது? சாமி உங்களை தான் கேக்குறேன். இல்லையா ஆமா, நீங்க தானே சாமி. குரல் சொல்ல கிடையாது. ஆ? குரல் சொல்ல கிடையாது. குரல் சொன்னவர் அவரு வந்து ஐயா தான், நீங்க தான் சாமி. நான் அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு தானே சாமி ஐயா 2 பேர் வச்சிருக்கேன். சரி, இல்ல ராதாகிருஷ்ண இல்ல ஐயா இல்ல சொல்லுங்க. ராதாகிருஷ்ண ஐயா சொல்லுங்க நீங்க. குரல் சொன்னது வள்ளுவர் ஐயா. நான் வள்ளுவர். அவரு அவர் அடிச்சாரு பாத்தீங்க மல்டி சாமி. அடிச்சாரு பாருங்க ஒரு மல்டி. குரல் சொன்னவர் வள்ளல, இது வள்ளுவரா? இவர் இல்லையா, அதனால இவரு விளக்கம் கொடுக்க முடியாது. எப்படி விவரமா இருக்கீங்க. ஐயா, எவற்றில் இருந்தாலும் அல்ல, எவற்றில் இருந்தாலும் நாம் நீங்கிறோமோ அதனால துன்பம் இல்லை. அதான் சரியா சொல்லுங்க. இல்லைங்களா? யாதேனும் இப்ப சொல்லுங்க. அவரோட நெட் சரியில்லை, நெட் சரியில்லைங்க, அவ்வளவுதான். விட்டு விட்டு கேக்குது. இல்ல 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 சொல்லிட்டு சொல்லட்டுங்க. இல்ல நெட் சரியில்லைன்னு. கேக்குதுங்களா? இப்ப சொல்லுங்க. அதாவது எதுல இருந்தாலும் நீங்கிறோமோ அதுல எல்லாம் துன்பம் கிடையாது. அதான் விலகுகிறோமோ யாதனின் யாதன் நீங்கிய நோதல் அதனின் அதன் இல்லை. அதான் கேக்குதுங்களா ஐயா? கேளுங்க கேளுங்க. நல்லா இருக்கு. கரெக்டா சொல்றீங்க. அப்படின்னா எதுலலாம் நம்ம வந்து கைய வைக்காம இருக்கோமோ அதுலலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்றீங்களா? ஆமா. அப்ப நம்பல நாங்களாம். சரி, நான்லாம் முட்டாளு, கை வச்சிருக்கேன். அப்படிலாம் பேசாதீங்க. நான் முட்டாளுன்ற வார்த்தையை பயன்படுத்த போறேன் சாமி. அது நல்லா இருக்காதுல்ல? நல்லா இருக்கும். சொல்லுங்க. இல்ல, எனக்கு நல்லா இருக்காது. இப்ப கண்டதுல கைய வச்சுக்கிட்டு பிரச்சனை கொடுக்கறது, நம்ம பிரச்சனைய வாங்கிக்கிறது என்ன மாதிரி முட்டாளுங்க. இது அதுன்னு ஆசைப்பட்டு ஏதாவது ஒண்ணு போயிட்டு வாங்கி, இல்ல அதாவது அடையணும், இதை அடையணும்னு சொல்லிட்டு அதுல நோதல் தான் வருது கடைசியா. என்ன சாமி? எல்லாருமே அப்படிதாங்க. எல்லாரும். நீங்க எப்படின்னு தெரியல, நான் அப்படிதான். டாப். சரி, அப்ப நீங்க தான் தலைவர். வெரி குட். படிக்க மாட்டுது. சரி, அப்ப சாமி இல்லைங்க. அதாவது இகலோகத்துல உள்ள போகத்தையும் எல்லாருமே தர்றது இந்த மனம் தான். அதாவது கம்பேர் போல அப்படியே பாருங்க, வரிசையா பாருங்க. மேல வரிசையா எப்படி கம்பேர் பண்ணல பாருங்க ஐயா. மேல பாருங்க, தீயத்தையும் பதமே தேனு அப்படியே வாங்க. சாப்பாடு தான் பார்த்தோம். சாப்பாடு இல்ல, அப்படி சொல்லாதீங்க. தீஞ்சாறு மேல ரொம்ப தீஞ்சுவை, அதாவது ஐம்பொறிகளுடைய சுவை, இனிப்பு அப்படியே மேல போங்க. கற்கண்டு, பாம்பு, வாழைப்பழம், இளைஞங்கனி, தீஞ்சுவை, சுலை, பாலு, அப்படியே கொடுத்தா பாருங்க. உணவுல இருந்து ஆரம்பிச்சிச்சு சாமி. நான் சொன்னேன் சாப்பாடுன்ட்டு. அப்படி உணவா தான் இல்லையா? அப்ப இதெல்லாம் உணவு தானே. தீம்பால் உணவு இல்லையா சாமி? சுலை, பலாச்சுளை, அப்படியே அப்படியே மாறுது. கனி, இது எல்லாமே வந்து நாக்குக்கு உள்ளது சாமி. இப்ப நாக்குல இருந்து மூக்குக்கு போறாரு பாருங்க. மலரே பாருங்க, உலர்ந்திடாது என்றும் ஒருபடித்தாகி மலர்ந்து. இது மூக்கா கண்ணான்னு தெரியல. கண்ணு இது கண்ணு. அப்ப அடுத்து மனமேனா மூக்கு. இப்ப காது வருது. காது படிக்குமா? யாழுறும் இசையே இனிய இன்னிசையே, ஏழுறும் இசையே இயல் அருள் இசையே. யாழ் வீணை தருகின்ற நல்ல இசையே, இனிய தேன் போன்ற சங்கீதமே. ச ரி க ம ப த நி என்ற 7 ஸ்வரங்களினால் அடைகின்ற இசை ஞானமே, அருளால் பெறப்பட்ட இசையே. யாழுறும் இசையே அப்படின்னாக்கா, யாழ்னா வீணை, ஹார்ப் தானே சாமி அது? யாழ்னா என்ன?
வீணையா ஹார்ப்பா? வீணையா? என்ன தம்பி வீணை ஹார்ப் தானே? இதுதானே யாழ். இது யாழ். இதுதான் யாழ்னா இது இது இல்லையா? இது இல்ல. இது யாழ் இல்லையா? யாழ் இல்ல. ஓ, அப்ப யாழ்னா என்ன? வீணைப்பா. யாழ் போடு. யாழா? யாழ்ல போடியா? வீணைதான் யாழ். யாழ். வீடு சரசு வச்சுக்கூட கையில. இல்லைங்க சாமி. யாழ். சரசு படம் போடுங்க. சரசு படம் போடுப்பா. வீணு வந்துடும். என்ன தம்பி இல்லைங்க தம்பி, எடுத்தோட நானா ஏயா? கொஞ்சம் டைம் எடுக்கு சாமி. எங்க ஓடுறது? யாழ்ப்பாணம் தான் வருது. யாழ் இசைக்கு அதான் இதுதான் யாழ். என்ன சாமி இத பாருங்க, இதான் யாழ். அதான் சொன்னா இல்லையா யாழ்ன்ற பாருங்க இப்படிதான் இருக்கும். சரஸ்வதி படம் முடிஞ்சல. சரஸ்வதி படத்தை போடணுமா? ஆமா. சரஸ்வதி நான் எங்க போய் தெரியும் சரஸ்வதிய? இப்ப சரஸ்வதி காடஸ். ஆமா. வீணை தெரியுது, யாழும் வீணும் ஒரே ஐட்டமான்னு கேக்குறேன். ஆமா, தமிழ் யாழ்தான் வீணை. சரி இல்லைங்க சாமி, அப்புறம் என்ன இங்க படம் வேற மாதிரி வருது? யாழ் இசைக்கருவின்னு போட்டோன்னே இப்படி வருது. தெரியாது. இந்த பாருங்க, என்னது பட்டு எனக்கு தெரியாது. இதை பாருங்க, இதான் இசை. சரி நில்லுங்க, யாழ் இசைக்கருவி யாழ கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. யாழ் இசைக்கருவி வீடியோ இருக்கான்னு பார்ப்போம். நீங்க பாக்குறதே சரி. வீடியோ என்ன இருக்கு? யாழ் இசைக்கருவி தமிழனின் அழைக்கப்பட்ட இசைக்கருவி யாழ் இசைக்கருவி கேட்போம் என்ன சொல்றாங்கன்ட்டு. அழைக்கப்பட்ட மறைந்த இசைக்கருவி, மறைந்த கிடையாது. இந்த யாழ்ப்பு கிடையாதுப்பா. யாழ்ப்பு கிடையாதா? அதான் இசைக்கப்பட்டால அது தெரியுது. அப்ப யாழும் வீணையும் வேற சாமி. ஏறத்தால வீணை மாதிரி, ஆனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்க வந்து யாழா தீயர்லாம் விடாது தெரியும். அப்படியா? எங்களுக்கு யாழ்னா ஹார்ப் தான் சாமி. யாழ். சரி, ஓகே ஓகேங்க. மலேசியால சொல்றேன் தெரியல, அங்க எப்படி வேற லெவலு. நம்ம இங்க மலேசியால எங்க நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டுல யாருன்னா வேணாதான் தெரியும். தமிழ்நாட்டுல யாருன்னா வேலைதான். கண்டுபிடிச்சிட்டேன். கூகுள் தான் சரி. மைக்ரோசாஃப்ட் இது இருக்குல்ல. நில்லுங்க சாமி, நான் காட்டுறேன். இதுதான் யாழம். ஒருத்த வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க சாமி. பாருங்க இந்த ஆளு. யாழும் வீணை வேற. கோயில்களில் சிற்பங்களாகவும் சங்க இலக்கியத்தில் எழுத்து வடிவத்திலையும் காகிதங்களில் வரைபடமாகவும் இருந்த யாழிசை கருவியை மீட்டுருவாக்கம் பண்ணி இசைக்கக்கூடிய விதத்தில் கொண்டு வந்து இப்போது கச்சேரிகளில் இசைச்சிட்டு வரேன். என் பேர் தருண். என்னோடய சொந்த ஊர் மதுரை. நான் ஒரு சென்னை வாசி. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறதுக்கான ஆர்வம் எப்போலேருந்து திறந்துச்சுன்னா, நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 2012. அப்போ வந்து கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வேறு வகையான கிட்டார்ஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வாசிச்சு பார்க்கலாம் அப்படின்றத யோசிக்கும்போது திரும்பி இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறது வந்து ரொம்ப. ஸோ முதல்ல வந்து
யாழ் பற்றி எனக்கும் பெரிய அறிமுகம் இல்லை. வில்லை வளைச்சி குமிழ மரம் அப்படின்ற ஒரு மரத்தோட கிளையை எடுத்து அதை வளைச்சி மரல் அப்படின்ற ஒரு கத்தாழை அதை எடுத்து அதை நாராக திரித்து வசத்தடவி அதை நாராக திரித்து முதலால் எழுதப்பட்ட ஒரு நூல். அதுதான் யாழ் பற்றி இருக்கிற ஒரு பெரிய ஒரு படிக்கும்போது வந்து இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க போல. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போய் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து இது வந்து வேற வேற சாமி. நீங்க பாருங்க, நான் இப்ப ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. சரி, ஓகே. ஹாலோட சத்தமும் ஹார்ப்போட சத்தமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோலயே நான் ஹார்ட் போட்டிருப்பேன். Tukan lah ke jualan lagi baik. Beli di jualan 12 terkeempat Lazada. Stop. என்ன தெரியுது சாமி? What does a harp sound like? Here are a few examples. Did you know there are many different types? வீணை கொஞ்சம் ஷார்ப் ஆக்குற மாதிரி இருக்குமே. சரி விடுங்க, வீணையோ ஏதோ யாழோ ஏதோ ஒண்ணு, ஆனா நல்லா இருக்கு கேட்க. அதான கதை. யாழுறும் இசையே இனியின் இசையே ஏழுறும் இசை. ஏழுறும்னா சாரி கம பதானி, சரியா? என்ற 7 ஸ்வரங்களினால் அடைகின்ற இசை ஞானமே. சாமி இது ஏன் அப்படி சாரி? உங்களுக்கு ஏதோ இசை ஞானம் இருக்கா சாமி? கொஞ்சம் சொல்லுங்க இதை பத்தி. சரி காமா பாதானி யார் இருக்கீங்க? யாரு இசை ஞானம் கொண்டவர்கள் இருக்கீங்க? ஏன் சாரி காமா பாதானி பாட்டு கூட அதான் சமைப்பாங்க. எல்லா பாட்டுலயும் அதான். இவ்வளவுதான், இதுதான் சுரங்கள். ஆமா, இதுதான். சா ரி கா மா பா தா நீ. அப்படியே அதே அப்படியே ஒரு சேர்ந்து சொல்லுங்க. அப்படியே மெதுவா சரி க ம ப த நீ. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. சரி க ம ப த நீ. அப்படியே அப்படி ரிவர்ஸ் பண்ணுங்க. நீ த ப ம க ரி சா. அப்படியே ராகம் வருது வராத. நீ த க ம ப ரி சா. நீ த ப ம க ரி சா. என்ன சாமி சொல்றீங்க? நம்மளே ஞான ஸ்டூடியோ, இதுல திருப்பி சொல்லி பின்னாடி வா. எங்க இருந்து ஒண்ணு எல்லாம் ஒன்னா மாதிரிதான் இருக்கு. நான் தான் ஞான ஸ்டூடியோ சொல்றேன். கேள்விப்பட்டதுதான்ப்பா இது. வாசிக்கிற போது மெட்டு போட்டாங்க இல்லையா? இந்த 7 எழுத்து தான் மெட்டு போடுவாங்க. யாரு யாரு மியூசிக் படிச்சிருக்கீங்க? யாரும் இல்ல சாமி. நான் மியூசிக் படிக்க போறேன். இப்ப இருக்கிறத படிக்கிறதுக்கு நேரில் மியூசிக் படிக்கிறாங்க. இது சரியா தான் இந்த மெட் போடுவாங்க. எல்லா பாட்டும் இது உள்ளதான். நிறைய பேர் இருப்பாங்க சாமி இந்தியால மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க. மியூசிக் ஸ்கூல்ல இருக்குமே. ஆமா இருக்குது. அதெல்லாம் சொல்லியா மலேசியால மட்டும் தான் பார்க்க முடியும். இங்கெல்லாம் கஷ்டம். இங்க வந்து எல்லா பாட்டும் இந்த 7 பேச்சு தான் பட்டு. எல்லா பாட்டும். ஆமா. சரி, இது வந்து என்னன்னாக்கா காது சாமி. காது நீங்க காதுல வந்து என்னென்ன இசையை கேக்குறீங்களோ அது எல்லாமே இறைவன் கொடுத்த இதுதான். ஆமா. ஒரு பாட்டு இருக்கு சாமி. அகோல்ல கலை அறிவு தந்து கழிப்பினில் உயரெல்லாம் அலைவர வகுத்து அருள் பெருஞ்சோதியா. கலை அறிவுன்னு என்ன? கலைகள் தானே, ஆயக்கலைகள் 64 அதானே. அப்ப இது எல்லாமே இந்த அறிவை கொடுத்ததே வந்து இறைவன் தான் சாமி. இந்த கருவி இப்படி இதை எப்படி செய்யலாம் எல்லாம் அவன் தான். யாழ் அழிஞ்சு போச்சு, அதை உருவாக்கி இருக்கான் அந்த பையன். ஆனா அது சரியான்னு தெரியலையே. அருளால் பெறப்பட்ட இசையே. அருளால் பெறப்பட்ட இசைன்னா அருள் தான் இசைதா? எல்லாம் அருள் தானே. ஓகே, நன்றிமா மகேஸ்வரி அம்மா.
நன்றி அப்ப சார். கண்ணுல பாக்குறது, காதுல கேட்கறது, நாக்குல சுவைக்கிறது இது எல்லாமே கடவுள் தான் சொல்லுங்க. ஆமா. அப்ப வள்ளலார் வந்து கண்ணு, காது, மூக்கு, வாய் எதை அனுபவிச்சாலும் கடவுளை தான் அனுபவிக்கிறாரு. அவ்வளவுதான் கதை. நம்ம எல்லாம் கடவுள் மயம்தான். இப்ப வந்து இது உடல் சமீதே சுகமே உடல் தானே. ஆமா ஆமா. இது படிங்க. நான் படிக்கிட்டா இல்ல யார் படிக்கிறீங்க? நீங்க படிங்க. சரி நான் படிக்கிறேன். திவலொளி பருவம் சேர்ந்த நல்லவளே அவளோடும் கூடி அடைந்ததோர் சுகமே. திரண்ட ஒளி வீசும் இளம் பருவம் கூடிய நல்ல குலமகளே அப்படிப்பட்ட இளைவருடன் கூடி அடைகின்ற சுகமே. அது வேற நல்லவ. சொல்லுங்க சாமி, இது என்னது? திவல் ஒளி திரண்ட ஒளி ஒளி வீசும் இளம் பருவம் அப்படின்னா என்ன சாமி? ஏஜ் வந்து எங்க பிரைட்டா இருப்பாங்க சார் பெண்கள். ஓ, அதாவது இளமையா பிரைட்டா இருக்கிற தருணம். எல்லாம் மூஞ்சில கருப்பாயிரும். ஓகே. ஆமா ஆமா ஆமா, சரிதான். திரண்ட ஒளி வீசும் இளம் பருவம் கூடிய நல்ல குலமகளே. அது நல்ல குலமகளே. நிறைய பரம்புகளா இருக்குல்ல, புறம்போக்கு இல்ல, இது நல்லது. சரி, குலமகளேன்னா என்ன சாமி? குலமகளே நல்ல குலம் சார், நல்லவன் சார், நல்ல குளத்துல இருந்து வந்த பொண்ணு. ஓகே 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 ஓகே. கற்பு கரசி, சரியா? அப்படிப்பட்ட இனியவளுடன் இனியவ சாமி கூடி அடைகின்ற சுகமே. இது வந்து உடல் இல்லைங்க. மேல இருந்து வருவோம். தேன் இது வந்து சாப்பாடு சாமி. உணவு தான் நிறைய இருக்கு. நான் பார்த்தேன், உணவு தான் நிறைய. அப்புறம் மலரு கண்ணு, மனமே வந்து மூக்கு, இசையே வந்து காது, அடுத்து சுகமே. ஏன் சாமி சுகமேக்கு இதுதான் சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாதா? இல்ல சார், இது வந்து உதாரணத்துக்கு நான் படுத்து எழுந்துச்சு வந்து இது வந்து அகேன்ஸ்டா செக்ஸ் அகேன்ஸ்ட் நினைக்கிறாங்க. செக்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் நினைக்கிறாங்க. செக்ஸ் தவறுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, இந்த மாதிரி நல்லதுதான் அப்படிங்கிறது. அதுவும் இதான், அதுவும் இறைவன் கொடுக்கறது தான். செக்ஸ் வந்து தப்புன்னு நினைக்கிறாங்களா? அதனாலயோ இல்ல, நீங்க வந்து என்ன பண்றீங்க, கண்ணு காது மூக்கு தெரிஞ்சுங்களா? என்னங்க கண்ணு காது மூக்கு சொன்னீங்கல்ல, கண்ணு காது மூக்கு எல்லாமே இறைவன். இந்த சுகம் இறைவன் அற்புதம் ஜோதி. மேல ஞானப்படி பட்சியில மேல விட்டியில மலர்லாம் என்ன சாமி சொல்றீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. திருப்பி சொல்லுங்க. மேல பார்த்தோம் மலரு, இசையே, மனமே, தீம்பதம் இருக்கு இல்லையா? தீம்பதம், நலவு, நெய், அந்த எல்லாமே அற்புதம் ஜோதிங்கிறார் வள்ளலார். இது எல்லாமே இறைவன்கிறார். சரி, எல்லாமே இறைவன்கிறாரு. சரி, மலரோட இறைவன் தான். சரி, மனமும் இறைவன் தான். இறைவன் தான். இசையே அது இறைவன் தான். நல்லவளே இந்த சோம இறைவன் தான். ஓ, எல்லாமே எல்லாம் கொண்டாடுறாரு. எல்லாம் சிவமயம், எல்லாம் இறைமயம். தனி அர்த்தம் பாருங்க. தனியா பாக்கல சாமி. நான் என்ன கேக்குறேனாக்கா, இப்ப உடல்ல வந்து இப்ப குளிச்சா ஒரு உடம்பு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல உடம்பு எல்லாமே எல்லாமே எதெல்லாம் மருங்கலாம் அதோட சொன்னார் ஐயா. எதெல்லாம் சுகமா இருக்கோ, போகங்களா இருக்குதோ அதெல்லாம் இறைவன். அப்படியா? அப்படி சொல்லுவாங்க. ஆமா, எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. நாத நல்வரைப்பில் நன்னிய பாட்டு, வேதகீதத்தில் விளை திருப்பாட்டு, நாதத்தின் உச்சத்தில் கிடைத்த நல்லதொரு பாட்டு, இசைக்கின்ற வேத கீதத்தில் விளைகின்ற திருப்பாட்டு. நாதத்தின் உச்சம்னா என்ன சாமி? பரநாதமா? பாட்டு இல்லையா? பாட்டு நாதம்னா பாட்டு சார். நாதனா பாட்டா? ஆமா. இந்த பாட்டுல வந்து உங்களுக்கு இதை பண்ணா எப்படி கரெக்டா இருக்கும்? என்னங்க? இதை பண்ணா கரெக்டாவே இருக்கும்.
சில பேர் பாடினா கன்றாவியா இருக்கும். சரி. பாருன்னா அமுதமா ஜோரா இருக்கும். அமுதமா ஜவரா இருக்கும். அதான் நல்ல பாட்டு. அதான் அது உச்சம். இது உச்சத்துல வச்சு நல்ல பாட்டு. அதாவது அவங்க உச்சத்துல பாடுறாங்களா? அந்த குரலை சொல்றாரா என்னங்க? குரல் ராகம் எல்லாம் வச்சுங்க அவ்வளவு இனிமையா இருக்கும். அப்படிலாம் சரி மயங்க பாடுவாங்க. சரி, அப்புறம் வேதம் இங்க ஏன் வருது? அது தனி ராகம் இருக்கேன். அது தனி ராகம் இருக்கு படிக்கிறதுக்கு. ஓ, அந்த அந்த ஐயர்லாம் உட்காந்து ஓதுவாங்களே ஒரு மாதிரி. ஆமா அப்படின்னு தாமகீத பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்களேங்க. அது எங்க சொல்லி காட்டுங்க பாக்குறேன். தாமகீத என்னது? சாமகீத பிரியன் சொல்லிட்டு இறைவன் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயா ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் 4 வேதங்கள்ல 4 இருக்கு இல்லையா? அதுல சாம வேதத்தை தான் இப்ப இதுல ஐயா சொல்லியிருக்காங்க. சாம வேதம்ன்றது என்னது? அதான் அந்த சாமகீத பிரியன். அது வந்து ஒண்ணு ஒரு வேதங்களும் ஒரு இதை குறிக்கிறது. ரிக்வேதம் கேள்விப்பட்டிருக்கேன். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் ஒன்னொன்னும் ஒரு இது ஒண்ணு. திருப்பி சொல்லுங்க ஒன்னொன்னா வாங்க. ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். சாமவேத கீதமா? ஆமாங்க, நான் சோசியாலஜி படிக்கும் போது படிச்சதுங்க. அதெல்லாம் இப்ப 2000ல படிச்சது. சோசியாலஜி படிச்சீங்களா? சாமகீத பிரியன் சொல்லுவாங்க இறைவன். சாமகீத பிரியன் யாரு? கடவுளா? சொல்லும் போது திருவடி வந்து பாருங்க. திருவடி புகழ்ச்சியில வருது. திருவடி புகழ்ச்சியில வருதா? அது எங்க இருக்கு? முதல் பாட்டு. திருமுறை முதல் பாட்டா? திருவடி புகழ்ச்சி. இது வந்து பாதி இதா இருக்குமே சாமி. ஓ, அதான் இங்க வருது. எங்க போனோம்? 9 நாள் 36. அப்படி கணக்கு வருதா? ஓகே. தரமிகும் சர்வதித்தான சத்தியம் சர்வ 10. ஓ, படிக்க சாமி பாப்போம் எப்படி படிக்கிறீங்கன்னு. படிங்க, நான் பாக்குறேன் இது என்ன மொழி அப்படின்னு. தமிழ் சாமகீத பிரியன், மணிகண்ட, ஸ்ரீகண்ட, சசிகண்ட, சாமகண்ட, ஜெயனும் தொடர் தேமரமேறிய ஜடாமோடன் மாததானன். எங்க போறீங்க அவ்வளவு? என்னது இது? நீ என்ன படிச்சுக்கிட்டே மெதுவா படிக்க சாமி. சாமகீத பிரியன், மணிகண்ட, ஸ்ரீகண்ட, சசிகண்ட, சாமகண்ட, ஜெயனும் தொடர் தேமரமேறிய ஜடாமோடன் மாலதானன், சந்திரசேகரன், தபாகனன், கங்காதரன், சுரபாணி, இறைவன், உமாபதி, புராந்தகன், சுல்வதி, சயம்பு, மாதேவன், அமரன், தாண்டவன், தரமாற கொண்டவன். இது விட்டு இதே போதும். இதுலயே மண்ட குழம்பிச்சு. இதுல வர கீழே வர பிடிக்கிறீங்க. இது என்னதான் சொல்ல வர்றாரு? சாமகீத பிரியன் சாமகீத ராவணன் வந்து தூக்கிட்டு போறான். ராவணனுடைய அம்மா வந்து சிவன் கோயில் கட்டுறா, பூஜை பண்ணு சொல்லலாம் வீட்டுல. ராவணனோட அம்மாவா? ஆமா, ராவணனுடைய அம்மா கோயில் கட்டுறா, பின்னாடி சிவன் கோயில் கட்டுறா, கும்பிடணும் சிவன் அப்படின்னா. சரி, நீ கோயில் கட்டியே கும்பிடுற கைலாய மலை அவனே தூக்கிட்டு வந்து போனான். கைலாய மலையை அவனே தூக்கிட்டு வரன்னு போறான். ஓகே, அப்படியே கைலாய தூக்கிட்டு மலை தூக்கிட்டு வரான். சரி, தூக்கிட்டு வரும்போது நாகர் சொல்றாரு தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு சிவன் சொல்றாரு. சிவன் என்ன பண்றாரு? ராவணன் அப்படியே அமுக்கிறாரு. ராவணன் என்ன பண்றான்? இந்த சாமியை பாட்டு பாடுறான். பாட்டு பாடின உடனே அவர் பேங்கி அப்படியே உட்காந்துருவாரு. சாமகீத பிரியன், சாமகீத பிரியன். மணிகண்டன்னா இசைஞானின்னு சொல்லுங்க அவன். ஆமா, ராவண ஞானி, சிவன ஞானி பிரிஞ்சு வச்சா பாருங்க.
என்ன சாமி ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ராவணன் பாடலாம் சார், ராவணன் பாடலாம். ஆ, இவன் வந்து அப்படியே அமுக்கத்து விட்டு அப்படியே மயங்கி அவங்க விட்டானே. ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனும் பிரிந்தானே. அவனும் பிரிய. அதான் சமய பிரியம். ஆ. மணிகண்டன் சொன்ன 10 வருஷம் சொல்ல மணிகண்டன். இல்ல அதான் இல்ல அது ஓகே சாமி, நீங்க வழக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது எல்லாமே இறைவன் பெயர் தானே. இதே எவ்வளவு கேட்டீங்க? விளக்க கேட்கல சாமி. எல்லாம் என்ன கேட்டேனாக்கா, இது எல்லாமே சிவனை பத்தி தான் பேர் சொல்றாங்களா கேட்கறேன். ஆமா ஆமா, சிவன் தான் எல்லாம் சொல்றேன். இப்ப சொல்லுங்க மணிகண்ட சீகண்ட அப்படின்னா சசிகண்ட சாமகண்ட சாம திருப்பி வருது. செய்ய இது என்ன பாச? சான்ஸ்கிரிட்டா? இதுவா 10 நாள் 40 இல்ல. வடமொழியும் தமிழும் கலந்ததுன்னு தான் ஐயா சொல்லியிருக்காங்க. நான் பக்கத்துல நோட் பண்ணிருக்கேன். வடமொழி இறைவன் இருக்கு. இறைவன் வந்து தமிழ் தான் சார். இது சசிகண்ட சாமகண்ட கலந்ததா? 2 கலந்ததா? இல்ல இதோட முடிஞ்சிருச்சுங்க. சங்கரன் ஆதி அனாதி அது வரைக்கும் வடமொழியும் சமஸ்கிருதம் முடிஞ்சிருச்சு போல. சகுன நிர்குணம் ஒரு சலக்ஷண விலக்ஷண தன்மை பலவாக நாடி தம்மை நிகர் மறையெல்லாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரன் அனாதி ஆதியோட வடமொழி இது முடிஞ்சிருச்சுங்கய்யா. அடுத்தது எங்க நம்பர் சொல்லுங்க. எதாவது முடிச்சு? இல்ல அந்த நம்ம சாமகீதத்துக்கு முன்னாடி பாருங்க, முதல் லைன் சாமகீத பின்னாடி இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? தரமிகும் சர்வதித்தான சத்தியம் சர்வனோந்த போகம். ஆமா, அந்த அனாதி ஆதி 2 கலந்து சாரிங்க. இது 2 கலந்தது 10 சாமி. அப்ப அதான் ஆமா. செய்யன்னு எங்க தமிழ்ல சாலை எப்படி ஆரம்பிக்கும்? தமிழ் எழுத்து ஆரம்பிக்காத. சாப்பிடுறாரியா? ஜெய ஜெய சாப்பிடுற தமிழ் சாப்பிட்டார். ஓ ஜெய ஜெயவா? செய்யன்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப செய்யன்னு படிக்கணுமா ஜெய ஜெயன்னு படிக்கணுமா? ஜெய ஜெய படிங்க. ஜெய ஜெய வேணும் தொண்டர்கள்லாம் சொல்றாங்களாம். அது தொண்டை இதே வரல இருக்கிறாங்களாம். ஜடா ஜடதான் மூட மாதிரி அவனுக்கு தலை. மாலகாரன் மதன கண்ணை எரிச்சான். சந்திரசேகரன் என்ன தெரிச்சான்? மதனன் காமன் மதன் காமனை இடித்தார் என்று பாங்கி மாறி அப்படின்னு ஒரு எங்கேயோ படிச்சாரு. அதான் மாலகாரன். சந்திரசேகரன் நல்ல தலைவச்சுல ரிஷபவாகனன் வாகனம் 7 ரூபா. கங்கை தலை வச்சிருக்கான். சுரபாணி கேரள சுரம் வச்சிருக்கான். இறைவன் தனது உமாபதி அவன் தான் வந்து வேந்தவன். தனி முதல் வேந்தவன் உமாவுக்கு பதியா இருக்கா. பிராந்தன் திருப்பதி பதியாரு. உமா வந்து பார்வதி பதியா சிவபெருமான். ஓ உமா பார்வதியா? புராந்தகன்னா திருப்பதி அரிச்சான். என்ன தெரிச்சான்? திரிபுரம் கதையில ராட்சதன். நம்ம சன்மாத்திரம் வந்து ஆணவம் மாய கண்மம். ஓ பசுபதி, பசுக்கே அவன் தான் பதியா? ஆமா, ஜீவன் எல்லாம் பதி அவன் தான். பசுனா ஜீவன். சுயம்பு தானா தோன்றியவன். சயம்பு மாதேவன். அமரன் மரம் இல்லாதவன். இது எல்லாமே அப்ப இறைவன் யாருன்னு ஒண்ணும் சொல்லிட்டு வர்றாரு சாமி. மொத்தம் திருடி தான் போடுறாரு. எல்லாமே அதான் நல்லாதான். எங்க இருந்து இந்த வார்த்தைலாம் கண்டுபிடிச்சாங்க? ஐயா பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோகம். இதுவும் சான்ஸ்கிரிட் கலந்தானங்க இருக்கு இல்லீங்களா? பரசிவம் தன்மயம் சச்சிதானந்தமி பரமவேகாந்த நிலையம்ன்றது என்ன தம்பி? இதா பரமஞானம் பரமசத்துவ முகத்துவம் தெரியாதா? அவளு நிலையம்னா வீடா? தெரியாது சாமி. தெரிஞ்ச நாயகன் இல்ல ரயில் நிலையம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ரயில் வீடா? அதேதான்.
ஓ, நிலம்னா இடம் மின்சார இடம். நிலையம், மின்சார வீடு. ஆமா. பரம ஞானம், பரம சத்துவ மகத்துவம், பரம கைவல்யம். காவல் நிலையம். சரி, போற வாங்க, நிமிஷம் வாங்க. சரி, அங்க இருக்கோ, இங்க இருந்து இல்ல, ஒரு இடம் நாளைக்கு இடம் உட்காந்து சாமி இதை முதல்சா பார்க்கணும் சாமி. ஒரு ஓகே, நாளைக்கு நேரம் பார்த்துருவோம். பாத்துருவோம். நாதத்தின் உச்சத்தில் கிடைத்த நல்லதொரு பாட்டு, இசைக்கின்ற வேத கீதத்தில் விளைகின்ற திருப்பாட்டு. திருப்பாட்டுனா இறைய பாட்டு தான் திருப்பாட்டு. இறைவனுடைய பாட்டு. இது எல்லாமே பாட்டு தான் காதுக்கு. ஆமா. சரி, திருப்பி காது வருது. இல்ல, இது பாட்டு நான் நினைக்கிறேன் அறிவுக்கு போல இருக்கு சாமி, இது இல்லையா? இந்த பாட்டானதான் சார். இந்த பாட்டுனாக்கா அந்த பாட்டோட பொருள் தான் சொல்ல வராரா, இல்ல என்ன கதை? அந்த பொருள் தான் பாட்டு வேணும். பாட்டு பொருள் தான். பாட்டோட பொருள் வந்து அந்த பொருளாவே அவன் தான் இருக்கான். ஆமா. அதான் ஒரு பாட்டு சொல்லுவாருமே, நான் எழுத போறேன் சொற்பொருளும் என்னன்னு கொடுத்து மணிந்தாருல. என்னது சாமி? நான் எனக்கு வந்து தவறாம நான் பாடணும். வேண்டிய சொற்பொருள் இலக்கியம் கொடுத்து மணிந்தாருலன்னு வருவார். சொற்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தவர்களே, நீ குடு அப்படின்ட்டு. அடுத்து படிங்க. படிங்கப்பா. படிக்கிறேங்கய்யா. நன்மார்கர் நாவில் நவிற்றிய பாட்டே, சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே, நல்ல மார்க்கத்தில் நிற்கின்ற நல்லோர் நாவிலிருந்து தோன்றிய பாட்டே, சன்மார்க்க சங்கத்தார் விரும்பி ஏற்றுக்கொண்ட பாட்டே. நல்ல மார்க்கத்தில் நிற்கின்ற நல்லோர் நாவிலிருந்து தோன்றிய பாட்டு. நல்ல மார்க்கம்னா சன்மார்க்கமா சாமி? ஆமா, வேற நல்ல மார்க்கம். ஓ, அவங்க வாயிலிருந்து வந்த பாட்டு. அப்ப சுத்தமான பாட்டு சாமி. அவங்க சன்மார்க்கம்னாக்கா கண்டிப்பா சித்தத்தை பத்தி பாடுவீங்க. நன்மார்க்கர் நாவில், அது நன்மார்க்கர்னு சொல்லிட்டாரு சாமி. அவன நிறைய பாட்டு இருக்கு சாமி, கண்ட பாட்டுலாம் இருக்கு. இது வந்து நன்மார்க்கர், அதாவது ஒழுக்கமானவங்க படிக்கிற பாட்டு. அதுல வந்து கெட்டதெல்லாம் இருக்காது. இறைவனை பத்தி தான் படிவாங்க, வேற என்ன? அப்ப இறைவனை பத்தி படிக்கிறதா மட்டும் தான் சுத்தமா இருக்கும் சாமி. ஆமா, இறைவனை பத்தி சொல்லும் போது எங்க இதா சொல்றாங்க மக்களே? ஏகப்பட்ட வரி படிக்க மாட்டுது. நம்புறும் ஆகமம் நவிற்றிய பாட்டே, எம்பலம் ஆகிய அம்பல பாட்டே, நம்பிக்கைக்கு ஊட்டுகின்ற ஆகமம் விளம்புகின்ற பாட்டே, நம்முடைய பலம் அதுவென ஆகிய அம்பல பாட்டே. தம்பி, என் பாட்டெல்லாம் சிற்றம்பல பாட்டுன்னு வரும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? அதேதான் இது. அதான சொன்னேன், எம்பலம் ஆகிய அம்பல பாட்டு என்னென்ன சாமி? பாட்டுதான் பாட்டு இருக்கல. ஓ, பாட்டா? நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆகமும் விளம்பு. நம்பிக்கை ஊட்டுதா ஆகமும் பாட்டு? எப்படி சாமி? ஆகமம் வந்து பரவிந்தலை போகும் சார். ஆகமம் எது வரைக்கும் போகுது? பரவிந்தலை போகும். ஆகமம் பரவிந்து வரைக்கும் போகுது. ஆமா. ஓ, வேதம் நாது வரைக்கும் போகும். வேதம் வந்து நாது வரைக்கும் போகுது. ஆமா. நாதம்னா விந்து நாதம் ரெண்டாவது படி. அனுபவம். ரெண்டாவது அனுபவம் சாமி, சரியா? ஆமா. கீழே இருந்து வந்தோம்னாக்கா 8வது 7வது வரும். 6 பாட்டு வேணுமா? வேணுமா? சொல்லுங்க சாமி. 6ஆம் தடவை 80,000 80. 6ஆம் திருமுறை 1080 பாட்டு 8. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது நாதம் வந்து இது வரைக்கும் இல்ல, வேதம் இது வரைக்கும் போது, ஆகமம் இது வரைக்கும் போது. நான் எங்க பாட்டு 8? ஆமா. படிங்கம்மா. இதே சாமி நாதவரையா? ஆமா, பாருங்க. படிங்கம்மா. நாதவரை சென்று மறை ஓர் அனந்தம் கோடி, நாடி இலைத்திருந்தன் ஆகமங்கள் பரநாத போதவரை போந்தும் பல முகங்கொண்டு தேடி, புனர்பரிய திருந்த என்றறிஞர் புகழ்வாரேல், பாதவரை என்று படிந்திலங்கும் சோதி படிவம் எடுத்தம்பலத்தே பரதம் நடம்புரியும், போதவரை காண்பதலால் அவர் பெருமை என்னால் புகழ் வசமாமோ
நீ புகழா என் தோழி. அப்படியே பாருங்க, நாத வரை சென்று மறை ஒரு அனந்தங்கோடி நாடு எழுத்திருந்தன. நாத வரை சென்று மறை வேதங்கள். ஓ, நாதம் வரைக்கும் சென்று. ஆமா, மறை இது வேதம். ஒரு அனந்தங்கோடி வேதங்கள் போய் நாடு எழுத்து வந்தன. கிடைச்சு போச்சு, அதுலயும் போய் அது வரைக்கும் போயிட்டு டயர்ட் ஆயிடுச்சு சாமி அது. ஆமா ஆமா. அடுத்த ஆகமங்கள் பரணாத வரை போது வரை பரணாத வரை போச்சு. பல முகம் கொண்டு தேடி பல தேடி பார்த்து உடற்படியா இருந்தானே சேர முடியல. ஓகே, என்று அறிஞர் சொல்வார்கள். அதுவரை வென்று படிஞ்சலங்க பாதவரை. சரி சொல்லுங்க. பாதவரை வென்று படிந்து இறங்க. சொல்லுங்க சாமி. ஜோதி படிவம் எடுத்து நம்ம அமர்ந்து நடப்படுறாங்களாம். நடம் புரியும் போது அவரைதான் அப்பதான் பார்க்க முடியும் அவரை. அப்ப அவர் பெருமை என்னால சொல்ல முடியுமோ நீ போலாயும் சொல்லி. ஓ, நிலுங்க சாமி. இது வந்து நாதவரை சென்று மறை ஊர் அனந்தங்கோடி நாடி இழைத்திருந்தன. நாத வரைக்கும் அனந்தங்கோடினா இந்த மறைகள்லாம் வந்து வேதங்கள்லாம் வந்து நாத வரைக்கும் சென்றே களைச்சு போச்சு. ஆமா. ஆகமங்கள் என்ன செஞ்சிருக்குது, பரநாத போத வரை போந்து பல முகம் கொண்டு தேடி பல வகையா தேடி இருக்கு. சேர முடியாம இருந்தன என்று அறிஞர்கள் புகவாரேன். அறிஞரே சொல்றாங்க. அப்படின்னாக்கா பாதவரை வென்று படிந்திலங்க சோதி படிவம் எடுத்து அம்பலத்தை பரத நடம் புரியும். இது வந்து பாதவரைன்னு என்ன சொல்றீங்க? முத கால் வரைக்கும் வெந்நீர் நீர் விட்டு போச்சுல. எங்க சாமி? பாதவரை வெந்நீர் போடுதுல வெந்நீர். பாதவரை வெந்நீர் படிந்திலங்க. ஓ, இது சாமி, இது வெந்நீர்னா பேரொலி சாமி. சரியா? ஆமா. பாதவரைனாக்கா அடி நடு முடி தானே. பாதனா அடி. சார், இந்த பாட்டுக்கு அர்த்தம் நாம பண்ற அர்த்தம் வேற. இந்த அர்த்தம் வெந்நீர் சிவபுரம் வந்து தின்னு பூஜை பண்ண போறான். சோதி படிவம் எடுத்து அம்பலத்தை பரத நடம் புரியுறான் சாமி. ஆமா சாமி, இதுதான் வந்து இந்த என்ன சிவதாண்டவத்தை பார்க்கணும்ட்டு, என்ன சிவனோட டான்ஸ் பார்க்கணும்னுவாங்களா சாமி? ஆமா. அப்ப உள்ளொல்லியுடைய அசைவை தான் எல்லாரும் பார்க்கணும்னு இருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா. அம்பலத்தை பரத நடம் புரியும் போது இடம் புரியும் போது அவரை காண்பதல்லால் அவரை காண முடியுமே தவிர பெருமை என்னால சொல்ல முடியுமா? ஓ, அப்ப அதுக்கு மேல எத்தனையோ படி இருக்கு சாமி, நிலைகள். ஆமா. இதுக்கு போனா ஒரே வழி, நீங்க புத்தகத்துல படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவ்வளவுதான், நாதத்தோட நின்றுவீங்க. பரநாதத்தோட நின்றுவீங்க. ஒழுங்கு மரியாதையா உரைமானத்தை கடந்து போங்க, முடிச்சு. அப்பதான் நீங்க பார்க்க முடியும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை தவத்தை பண்ணுங்க. என்ன சாமிய? அதேதான். தவம் பண்ண வழிகள் திறக்கும் போல இருக்கு. அப்ப தவத்தை விட்டுறாங்கப்பா. சரி, எங்க படிச்சோம் ஐயா? தவம் சொல்லணும். தவம் வீடியோல ஒரு இது பாடல் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. நேத்து பார்த்த தவ வீடியோல புதுசா வந்ததா? அந்த வல் இரவில் ஒண்ணு வந்திருக்குல்ல, நடுங்கமல கண், அந்த இதை பத்தி சொல்லுங்க. லாஸ்ட்ல அருட்பிரகாச மாலையில சொல்லுங்க. அதை தரங்க ஐயாட்ட கேட்போம். சொல்லுங்க. அதான் சொல்லுங்கன்ற என்ன பதிகம் அப்படி சொல்லுங்க. அதாவது 4வது திருமுறை அருட்பிரகாச மாலையில வந்து அந்த நீங்க என்கிட்ட அருட்பிரகாசம் வாங்கினா அது அன்னைக்கே நான் மறந்துருப்பேன். என்னது அருட்பிரகாச மாலையில எடுத்து அது பட்டு நடுங்கமல கண் வந்தது பாடலு. ஐயா, அதுல வந்து வல் இரவில், அதாவது நல்ல திருவடி வருந்த வல் இரவில் நடந்த அப்படின்னும் போது
சரவணன் ஐயா சொன்னாரு, ஒரு ஜாம நேரம் இரவில் வந்து தவம் பண்றது தான் வந்து தூங்காம வந்து அதுதான் வந்து வள்ளிரவான்னு கேட்டாரு இல்லைங்கய்யா. அது அத நீ ஆ? அத நீங்க நல்லா விளக்கணுங்க. அப்படியே கேட்டாரு. ஆமா, அவர் கேட்டாருங்க. அதுல இருக்கு. அப்படியே கேட்டேன் நானே. ஆமா. நல்ல திருவடி வருந்த வள்ளிரவில் நடந்து நெடுங்கதவம் திறப்பித்து சாமி இதுக்கு முதல்ல நீங்க வழக்கத்து கொடுங்க. நான் என்ன கேட்டேன் அப்பதான் ரீகால் ஆகும். திருப்பி கேளுங்க. நடுங்கமல கண் குறுகி நெடுங்கமல கண் விளங்கும் படம் போட்டோம். சிவரம் படம் போட்டோம். சிவபெருமானம் போட்டோம். ஓகே. அந்த நல்ல திருடி வருந்த வள்ளிரவில்னா தவத்தில் இடையில அர்த்தம். தவத்தில் இருக்குது. அதான் நடிச்சா. ஓகே, எனக்கு ஞாபகம் வந்துச்சு சாமி. வள்ளிரவில்னா தவம்னு சொன்னீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னாக்கா ஒரு ஜாம நேரம் ஒரு மணி நேரம் தூங்க பழகிறேன் சாமி. ஆமா ஒருத்த வந்து 1 மணி நேரம் தூங்க 1 மணி நேரமா சாமி? ஆமா தெரியும். ஒரு ஜாம நேரமா 1 மணி நேரமா? 1 மணி நேரம். 1 1 மணி நேரம் தூங்க பழகுனானா 1000 வருஷம் ஜீவித்திருப்பான் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இரவுனா தூங்குறோம்ல. ஆமா அதான் என்ன தவம் சொல்றேன். இப்ப அதுல என்ன கேள்விமா? ஆனா இது வந்து வள்ளிரவில்ன்றது வந்து நம்ம தவத்துல வந்து பாதி நிலையில போறதாங்க. இல்ல இவர் சரவணன் சொன்ன பதில் தான் நீங்க சொன்னீங்களே? இல்ல வள்ளிரவில்னா தவத்துல பாதி. ஓகேங்க, அதான் கிளியர். அவரு சொன்னது பிறகுதான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்னேனா? அந்த அளவுக்கு பேசியிருக்கிறேன். நான் முதல்ல சொன்னேனா? இல்ல ஐயா அது சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க என்ன கேட்டீங்க. அப்புறம் ஐயா வந்து அப்புறம் இது பதில் வந்து ஆமான்ட்டாரு. அப்புறம் நான் ஏற்கனவே ஐயாக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறது வந்து ஐயா வள்ளிரவில்னு சொல்லும்போது எனது அறியாமையில் உச்சத்தில் நான் இருந்தது அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் ஐயா ஆமா. அப்புறம் ஐயா ஆமாங்கய்யா. ஓகேங்க, அதான் நீங்க இன்னொரு இதுல சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி தவத்துல பாதி இதுல இருக்குதுன்றது சொல்லிருக்கீங்க. அதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது வந்து சாமி அந்த இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே அதுதான் வந்து அறியாமைன்னு வரும்னு நினைக்கிறேன். அங்க வந்து பாதி சரிங்க. திருவடி வருந்த வள்ளிரவில் நடந்து நெடுங்கதவம் திறப்பித்து துணிந்தனை அங்கழைத்து வள்ளிரவில்னா பாதி இரவில்னாக்க தவம் பண்ணிட்டே இருக்கிறேன் சாமி. அதாவது இது என்னன்னாக்கா அங்க திறப்பித்து கதவு திறப்பித்து என்னை அங்க அழைத்து அப்படின்னாக்கா அப்ப நீ என்ன சொன்ன? இரவில்னா தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தூங்கிட்டு இருக்கிறோம். தூங்குறதுனா தவம்னு சொன்னீங்க. அதுக்குதான் நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கிளியர் ஆயிட்டீங்களா? கிளியர் ஆயாச்சு. நன்றிங்க. இல்ல ஏன்னா இங்க அறியாமை வராது பாருங்க. நல்ல திருவடி வருந்த வள் இரவில் நடந்து வள் இரவில் அவன் நடந்து வரான். அப்ப அவன் வள் இரவில் ஏன் இரவுல வரணும், பகல்ல வரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். இரவுனோட அப்புறம் ஐயா சொன்னாரு இது தவம்யா இரவுனாக்கா கண்ணை மூடிட்டு இருக்கேன்ல இருட்டுல என்ன தெரியுது அப்படின்னாரு. இப்பதான் ரிகால் ஆகுது. சரியா சாமி? எதுக்கு நீங்க என்ன கொஞ்சம் பாத்துங்க சாமி. கண்ட மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன நம்பாதீங்க. ஏதாவது வளர்றதுக்கு என்ன வாய்ப்பு உண்டு. சரிங்க, அதனால என்ன தெரிஞ்சுக்கிறதுனால. இல்ல நீ வளர்ந்துட்டீங்க ஐயா. யாரு? நீ வளர்ந்துட்டீங்க. அவரு சரவணன் ஐயா வளர்ந்துட்டாரா? நான் வளர்ந்தது இருக்கட்டும் சாமி. நான் வளர்ந்துட்டேன்னா என்ன சாமி சொல்ல வரீங்க? ஆமா பெரிய ரைட்டுனா சரி. அப்ப இனிமே அடுத்து வந்து நீ கிளாஸ் வராது சாமி. ஓகே அவ்வளவுதான். மக்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும். சரி 2 வரையும் படிச்சீங்களாமா? படிச்சுட்டேங்க ஐயா. படிச்சீங்க. ஓகே. பாத்தீங்களா சாமி, அதே போது ஞாபகம் இல்ல. எத்தனை வரையும் படிச்சாங்க? ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஐயா அப்படியே என்னோட சந்தேகமும் கேட்டுறேங்க ஐயா. கேளுங்க எல்லாரோட சந்தேகமும் கேளுங்கப்பா. இல்ல 6 தடவை தவம் பண்ணணுங்கிறது ஐயா பாட்டுல சொல்லியிருக்காரு பெருமன்னாரு. அதே மாதிரி 1 மணி நேரம் தூங்குறதுங்கிறது அந்த 1 மணி நேரம் தவங்கிறது மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்கய்யா. இப்ப நம்ம 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தவம் பண்ணா போதுமா இல்ல 6 வேளை பண்ணணுமா?
அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. அட்டிச்சாங்க பாத்தீங்களா சாமி? சாமி அட்டிச்சாங்க பாத்தீங்களா? அங்க 1 மணி நேரம் தூங்க பழகுனா இங்க 6 மணி நேரம் சொல்றீங்க. இது கஷ்டம், 1 மணி நேரமே பண்ணுவோம். எப்படி? அதாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்க அதான் அதான் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல கேள்வி கேட்டீங்க, சிறப்பு. சாமி இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு வேளைக்கு 1 மணி நேரம் ஐயா. அட கடவுளே, நாங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நினைச்சிட்டோம். ஒரு சாமி 1 மணி நேரம் நினைச்சு ஆசை. இது பாருங்க, அது வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல, தானுங்க மடுக்கணும் பேரருள் அந்த பாடல் தானுங்க. அது 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 டைம் இருக்காது வேற. ஆ. இன்னொன்னு வந்து முதல் வார்த்தை வரலையே. சும்மா சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருவாங்க மக்க. வேற லெவல் எல்லாம். இப்ப இல்ல இல்ல, சாமி அழுதுல மனம் பிரிப்பான்னு வரும் சார். ஓ அது வந்து சாமி 2.5 கடிகை, மனம் அது புறக்கடி. மனம் பிரிக்கை மணப்புரி கடிகை. பாட்டு இல்ல அனுபவ மலையில தானே வரும் அது. இல்ல 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 சரி. இல்ல 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 அதுலதான் ஒரு பிறகு சாமி. ஆ? சரிங்க தேடுங்கப்பா. மணம் அனுமதி அனுமதி இல்ல, அனுமதி இல்ல, மனம் பிரிக்கை இல்ல, பாட்டு எடுத்துள்ள மணம்புரி கடிகை 2.5. உள்ளதாதலால் மாலை மங்களம் அடைந்து நாளைக்கு சாமி நான் சேர்றேன். மனம் புரி கடிகை தேடுங்கப்பா. நீங்க கண்டுபிடிச்சேன் சாமி. 1421 சாமி. 1421 பேரடைவு 100. இதுலதான் சாவுளம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரெடியா இருப்பா அப்படின்னு வரும். அதேதான் சொல்லுங்க சாமி. ஜவன் தொடர்ந்துட்டேன் பாருங்க. மனப்பிரி கடிகை 2 ஒரு வரை உள்ளது. கல்யாணம் பண்ணியது வந்து 2 கடினா 1 மணி நேரம். சரி, ஒரு கடிகைனா எவ்வளவு நேரம் சாமி? 21 minutes, 24 நிமிஷம். ஓகே, ஒரு கடிகை வந்து 24 நிமிஷம், 2 கடிகை வந்து 48 நிமிஷம், அதுல அரை வந்து 12, 48 + 12 60 நிமிஷம். சரியா? 1 மணி நேரம். 2.5 கடிகை எனும் ஒரு வரை உள்ளதால் மகனே எல்லாம் புரிந்து விளையாது. எதோ நினைச்சு ஒன்று இருக்காது, ஏதாவது நினைச்சுக்கிட்டு குழம்பிட்டு கிடக்காதாங்க. சரி, இடம்னா எண்ணம். இதை நினைச்சு உள்ள வரலாம். சொல்ல மாதிரி செய்யுது, சொல்லலாம் சோரம் பண்றது, ஷேவிங்லாம் பண்ணிக்கிட்டு. ஆமா, அதனாலங்க ஷேவிங் இல்லை. ஏன் ஷேவிங் பண்றாங்க? கல்யாணத்தை ஏன் ஷேவிங் பண்றாங்க? இல்ல, முடியெல்லாம் வந்து முன்னாடி முகத்தை உறுத்தம், அதனால சாரம் பண்றாங்க. கல்யாணத்தை மார்னிங் சாரம் பண்றாங்க. சரி, ஓகே. அது அதாவது எது உறுத்தம் அதெல்லாம் எடுக்கணும். நம்மள உறுத்துதோ அதை எடுக்கணும். இது ஆர்டர் உறுத்தம். எது வந்து ஆண்டவனை உறுத்துமோ, அதாவது சமயம் இப்ப காமம், குரோதம், லோபம், மோகம் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ஆண்டவன் உறுத்தாதனால நம்ம கிட்ட வரமாட்டாரு. அதெல்லாம் சேர்த்துரு, ஒழிச்சிரு, ஒழிச்சிரு, போச்சு. அழகான மங்களம் கிடையாது. மங்களமா இருப்பா. கல்யாணம் மாப்பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, மங்களம் பண்ணுவாங்க இல்லையா? மங்களமா இருக்கு. நம்ம நீ மங்களம் பண்ணி அர்த்தம் நல்ல குணம் அர்த்தம் அர்த்தம் நல்ல குணத்துல, அதாவது ஒழுக்கமா இருப்பா. முடிச்சுக்க. இந்தியில ஒழுக்கம், கால ஒழுக்கம். ஓகே, அதான் குணம் புரிந்து தரப்பா இருக்கு. அதான் குணம் புரிந்து வான குறிப்பை என்னுடைய பிள்ளைன்னு நீ வந்து காலத்தா காட்டுக. என் பிள்ளை தெரியும், நல்லா இருக்கும் அப்படின்னு மனமறி மனித மணிமா மன்றில் என் தந்தை வாய மறந்தார். 1 மணி நேரத்துக்கு நீ வந்து மகனுக்கு காலத்தா காட்டு, நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க. இத யார? அருள. அருளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற. அப்ப அருள்ன்ற அந்த அருளை வந்து அதாவது அருள் வந்து கையில பிடிச்சு கொடுக்க போறாரு சாமி. ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தா வரும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. அப்ப அருள் வந்து எங்கெல்லாம் குற்றம் இருக்கோ அங்க போவாது. அப்ப சாவுலம் பண்ணிக்க அப்படின்னாக்கா குற்றத்தெல்லாம் போக்கிக்க, குறைகள்லாம் நீக்கிக்க, ஒழுக்கத்துக்கு வந்துரு. அப்ப அருள் வந்து உன்னை வந்து விரும்பி நீங்க 2 பேரும் ஒன்னா கலந்துருவீங்க.
உறுத்தாது அதுக்கு. ஆமா. இது வந்து என்ன தெரியுது, என்ன ஒழுக்கமா இல்லைனாக்கா அருள் வராதுன்னு தெரியுது. அவ்வளவுதான் கதை. அவ்வளவுதான். அருள் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னாக்கா நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் முடியும். ஆமா 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 இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை கண்டிப்பா பின்பற்றி ஆகணும். அப்பதான் அருளே கிடைக்கும் போல இருக்கு. ஆமா. ஏன்னா சாமி ஒழுக்கமா இல்லாம அருள் கிடைச்சிச்சுனாக்கா நம்ம இல்லாத வேலையை பார்த்து விட்டுருவோமே. அருள் வராது. அதை சொல்றேன், உதாரணத்துக்கு வந்துச்சுனாலும் அந்த ஒழுக்கம் இல்லாதனால அந்த அருளை வச்சுட்டு நம்மளால ஒரு பயனும் இருக்காது. ம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அவனுங்க ஐயா போன கிளாஸ்ல நான் இந்த காமத்தை வந்து நம்ம பொருந்துதல் வந்து இப்ப நம்ம மனைவி கூட பொருந்துறது கேட்டிருந்தேன். அப்ப இந்த காமத்தையும் இங்க சொல்றாரு, அப்ப அது இறைவனுக்கு உருத்துமா ஐயா? அதெல்லாம் சொன்னாரு, நல்ல விட சொன்னார்ல. ஓகே. இப்பதானே பார்த்தோம். ஆ. இல்லைங்க. அது 5000 டைம் சொல்றாரு, அளவு சொல்றாருல சார். ஓகே ஓகே 4 நாள் 8 15 டைம் சொல்றாருல. ஓகே ஓகே. டைம் ஃபாலோ பண்ணா கொடுத்தாது. சிவரொளி பருவம் சேர்ந்த நல்லவழி அவளோடும் கூடி அடைந்ததோர் சுகமே. நல்லவளை கூடுனாக்கா பிரச்சனை இல்ல. டைம் சொல்றாருல. ஓகே 14 சொல்றாருல. 16 நாளுக்கு ஒரு வாட்டி. ஆமா. ஐயா இன்னொரு கேள்வி ஐயா, இந்த கருவூல சண்டை கூக்குரல் கேட்டு அது அப்படி அது சொல்றாரு இல்லையா பிள்ளை பேரு விண்ணப்பத்துல, அது கருவூல சண்டைனா என்னதுங்க ஐயா? கருவூல சண்டையா? சண்டை போட்டுக்கிறாங்களோ? இல்ல இல்லையா, கருவூல 5ஆம் திருமுறை 1020 பிள்ளை பேரு திருமுறையா? 6ஆம் திருமுறை பாட்டு பாட்டு வந்து 49 20வது பாயிரம் 49. கருவூல சண்டை கூக்குரல் கேட்ட காலத்தில் நான் உற்ற கலக்கம் திருவுளம் அறியும். உருவுல மடவர் தங்களை நான் அதே மாதிரி மடவார் சொல்றாரு, மடந்தையர் சொல்றாரு. மடவாருக்கும் மடந்தையருக்கும் ஏதாவது அப்படின்னா என்னதுங்கய்யா? இது பெண்களையா? உருவுலன்னா அழகான பெண்கள் சொல்றாரு பாருங்க. சரிதானே சாமி? பெண்கள் தான், மடாத பெண்கள். மடவர்னா அழகான, உருவுள்ள மடவர்னா அழகான பெண்களை நான் கண்ணுற்ற போது உடம் நடுங்குற்றேன். பொழுதுவரை வரைந்தல வேறோர் பொழுதுனா 2 பேரும் விரும்பல, ஒருத்ததான் விரும்புறாங்க. ஒரு உலத்தை ஒன் சைட் லவ். ஆமா. அப்போ இன்னொரு ஒரு நேரத்தை போய் நான் ஒழிச்சு வளைஞ்சிட்டேன். என்ன சாமி சொல்ல வர்றாரு? ஒருத்தர் வலிச்சு என்னை கூப்பிடுறாங்க சார். சரி. நான் மறைஞ்சு வேற ஒரு வீட்டுல போய் ஒழிச்சிட்டேன். வேற ஒரு வீட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டேனா? ஆமா. கருவூல சண்டை கூக்குரல் கேட்டு கேட்ட காலத்தில். கருவூல சண்டைன்னு என்ன சாமி? கருன்னா மையம் சார். கருவூலம் அப்படின்னுவாங்களே, அது என்னது? அது வேற. கரு வந்து ட்ரெஷரி, அது பணம். ஆமா ஆமா. இது கருவூல சண்டைன்னா ஒரு கண்ட காலத்தில். பைப்படி சண்டையா? இல்ல சார். கருவூலன்னா 2 மேல நல்ல செக்ஸ் இல்லையா? செக்ஸ் இல்லையா? ஆமா. கர்ப்பம் ஆயிட்டாங்கல்ல, அவன் தரப்படுவான் இல்லையா வந்து. ஓகே ஓகே ஓகே. அந்த சண்டை போட்டு ஒருத்தர் பண்றாங்க அந்த கூக்குரல் கேட்ட காலத்துல. அந்த பயம் இல்ல, அவர் வேற நடந்து போய் வேற பண்றாங்க. அவர் சொல்றாரு அது கேட்டதுக்கே நான் பயந்துருக்கேனாக்கா, இப்ப நான் போய் சேர்ந்தனாக்கா இந்த பிரச்சனை எனக்கும் வருமே அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது நான் கேளுக்கார. இது வந்து அது கேட்ட காலத்துல நான் ஒற்ற கலக்கம் துறாரிமே அப்படின்றார். புரியுதுங்களையா? புரியுதுங்கய்யா. அப்புறம் வைகிய நகரில் எழிலுடை மடவார் வலிந்தனை கைப்பிடித்து. வைகிய நகர்னா என்னதுங்கய்யா? இங்க நம்ம மதுரையா இது? இல்ல சார், அந்த பாட்டு எடுங்க. எங்க இல்ல செக்ஸ் பாட்டு கேட்கிறாரு அவரு. அதான் அது பாட்டு எடுத்து கேட்கிறாரு அவரு. இல்லையா, அது தொடர்ச்சியா அழகிய நகர் சார். ஓகேங்க. நான் இல்ல மதுரைக்கு பெருமாள் அந்த பக்கம் எங்க போனாரோ அப்படின்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அது வைகை. ஓகே. வைகிய அழகான நகர். ஓகேங்க.
நன்றிங்கய்யா. ம் ஐயா அப்ப அந்த மனம்புரி கடிகை அப்ப ஒரு வேளை தவம் பண்ணும்போது 1 மணி நேரம்னா அப்ப 6 வேளைக்கு 6 மணி நேரம் நம்மளால உட்கார முடியுமே ஐயா? இன்னைக்கு 6 வேலைக்கு பாருங்க. ஆ, ஐயா வந்து யார் யார் கேட்கறாங்களோ அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காரு. சரிங்க. எல்லாத்தையும் போட்டாங்க. ஆ, அப்படியே எடுக்க மாட்டான். ஓகேங்க. முதல்ல இது இருக்கு பாருங்க, பொது விதி சிறப்பு இருக்கு இல்லையா, ஆமாங்க. அதை படிங்க. ஆ, மத்தியானத்துல வந்து சித்தங்களாம் தமிழ் சொல்லல, ஆமாங்க. ஆ, சிதம்பரம் சொல்றாரு. அவரை பத்தி மனித பொருள் சொல்றாரு. ஆ, நீங்க வந்து செய்யறது எக்ஸசைஸ் செஞ்சாங்க ஆ, மார்னிங் விடியாவது செஞ்சிடணும். ஓகேங்க. முடிஞ்சா அப்புறம் மணிக்கு செய்யலாம். ஆ, 6 மணிக்கு செய்யணும். ஓகேங்க. முடிஞ்சா அது 12 மணிக்கு செய்யலாம், இல்லை விட்டுடலாம். சரிங்க. சரிங்க. காத்தால மத்தியானம் ஆ, சாயந்தரம் 6 மணி, அது கட்டாயம். ஓகேங்க. ஆ, 10 நாள் தண்ணி முடிஞ்சா சிந்தனை தான். சரிங்க. தானே எழுதியிருப்பார் ஆமாங்க. ஆ, சிறப்பு இதில். ஆமாங்க. அது மொத்தம் 6 வேலைகள் வந்து ஆ, எப்படி சிந்தனையோ தாவும் 6 வேலை மொத்தம். ஓகேங்க. நம்ம அந்த சிந்தனையில இருக்கலாம். தவம் வந்து இந்த 3 வேளை காலையிலயும் ஏர்லி மார்னிங் அந்த வைகரையிலயும் அப்புறம் மத்தியானம் ஈவினிங் வந்து கண்டிப்பா என்னங்கய்யா? ஆமா கண்டிப்பா. ஆ, ஓகேங்க. ஓகேங்க. சாமி சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க தவம் செஞ்சு உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ம். டைம்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்புறம் எவனா வீட்டுல உட்காருவான் அமைதியா. ஐயா சொல்லுறாரு, ஆ. எழுதும் போது எழுதி பாட்டு எழுதியாரு. இல்ல அதான் சொல்றேன் சாமி, இப்ப தவம் செஞ்சு உங்களுக்கு ஒரு அமைதியான நிலை ஏற்பட்டுச்சுனாக்கா நீங்க இந்த டைம் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. அதான் சார், நாம இது வந்து நான் சொன்னது இது. பீனஸ் தர்றது இது. என்னங்க பீனஸ் தர்றது இது. பிகினிங் சொல்றது? அங்க வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அதான் சொல்றேன், அப்ப நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். முதல்ல ஸ்மாலா ஆரம்பிங்க, சின்னதா ஆரம்பிச்சு. அதாவது இப்ப செய்யறாங்கல்ல, ம் அவங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ம் அவங்க அனுபவம் தான் தானா படிச்சுட்டு போறாங்க. நானும் செஞ்சுட்டு போறாங்க. ஆ. ம். ஓகேங்க. நான் வந்து 10 மணி உட்காருவேன், டைம் இருக்கு அதில். ஆமாங்க. காலம் நேரம் மற்ற கடவுளை பார்ப்பதற்கு காலம் இருக்குங்கய்யா. நான் மார்னிங் வந்து 4:30 ஓதுவேன், 4:30 முடிச்சிடுவேன். ம். இப்போ ஊரெல்லாம் போட்டு அவெல்லாம் பட்டு முடிச்சுட்டு 9 மணி சாப்பிடுவேன். 10 மணி தியானம் பண்ண உட்காந்துருவேன். வேலை விட்டு கிடையாது. ஓகேங்க. 10 மணி தியானம் பண்ண போயிடுவேன். டைம் எடுத்து போவேன், அவ்வளோதான். ஓகே. 6 மணிக்கு கிளாஸ் வந்துடுவேன். இந்த டைம் நம்ம டைம் 5 மணி வேண்டியது அப்புறம் எல்லாம். ஓகே. மறுபடியும் 3 மணிக்கு வேலை போவேன். வெட்டி கிடையாதா? ஆமா, மறுபடியும் 3 மணிக்கு போவேன். சரி, வேலை சரியா தானே வெட்டி. பிரேம் இல்லாத வேலை. வெட்டியா வெட்டியா வேலை. இருக்காரு. அதான். ஆமா. ஓகே, அடுத்து படிங்க. யார் படிச்சீங்க மொதல்ல? கவிதா அம்மாவா? நீங்களா படிச்சீங்க? நன்றிமா. அடுத்து படிங்க. கவிதா படிங்க. நம்புறும் ஆகமம் நவிற்றிய பாட்டே, எம்பலமாகிய அம்பல பாட்டே, நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆகமம் விளம்புகின்ற பாட்டே, நம்முடைய பலம் அதுவென ஆகிய அம்பல பாட்டே. நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆகமம். சாமி, ஆகமம்னா என்ன சாமி? அது வந்து வேதத்துல பிரான்ச். பதிநூல் பசுநூல் தானே சாமி? இல்லைங்க, வேதம் எல்லாம் பார்க்கணும். ஆமா ஆமா சாமி, அது 12 போகுது இல்லை, 10 பண்ணல. அவங்க 12 போகல. ஆமா போகுது. அதான். சரி, நம்பிக்கை ஊட்டும் ஆகமம் விளம்புகின்ற பாட்டே, நம்முடைய பலம் அதுவென ஆகிய. நம்முடைய பலம் அதுவென ஆகிய, அதான் புரியல. பரநாதம் தானே? ஆமா, நம்ம பலம் தான் பரநாதம். நம்ம பலம் பரநாதமா? அப்புறம் அப்படியே நம்ம மேல போயிடும்ல அப்புறம். அதே அந்த ஆகமன்ற வாய்த்து இங்க பாய்க்கணும். எதனால? அது வந்து போகுது அப்படின்றதுக்காகவா? பேருடைய காட்ட போகுது. ஆகமம் தான் காட்டுதா? பரநாதம் தானே காட்டுது சாமி. இந்த ஆகமத்துல பரநாதத்தை பத்தி பேசியிருக்காங்களா, இல்ல ஆகமத்தை படிச்சாலே பரநாதத்துக்கு போயிடலாமா? அதை சொல்லுங்க. படிச்ச கிடையாது, சொல்லிருக்காங்க. பரநாதத்தை அனுபவத்தை சொல்லியிருக்காங்க, அதானே சாமி?
ஆமா. ஆகமம் என்ன விளம்புதுன்னா பரநாதத்தை விளம்புதுப்பா. அதுதான் நம்மளுடைய பலம் அப்படின்றீங்க. பாட்டு பித்தல்ல பித்தல்ல உங்களுக்கு பார்த்தோம். ஓகே. படிங்கம்மா. என் மனக்கண்ணே என் அருட்கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணுன் மணியே, என் மனமாகிய கண்ணே என் அருளாகிய கண்ணே, என் இரு கண்கள் போன்று விளங்கி என் கண்ணினுள் விளங்கும் மணியே. என் மனமாகிய கண்ணா? அது என்ன சாமி? மனம் காட்டுது இல்லையா? மனம் காட்டுதா? என்னத்தை காட்டுது மனம்? மனம் வழிகாட்டுது. மனதுல வந்து ஒரு இது பாக்குறோம், அப்படியே அதாவது மனதுல பிக்சர் பண்றோமே, கற்பனை பண்றோமே, அது ஒரு படமா தான் தெரியுது. ஆமா. சரி, அது என்னது? மனம் 2 கூறு இருக்கு சார். நல்ல மனம் கெட்ட மனம். நல்ல மனம் கெட்ட மனம் இருக்கு. இது நல்ல மனம். சரி, இல்ல என் மனமாகிய கண்ணேனா என்ன சொல்ல வர்ற? அது என்னத்தை காட்டுது? அது நல்ல மனம் நல்லது காட்டும். அது ஆண்டவர் சொல்றாரு சார், புரிஞ்சுது சார். என் மனதில் இருக்கிற இறைவனே, என் மனதுல வந்து மனதை நீதான் இயக்குறன்றாரா? அப்படி சொல்லுவாங்க. ஆமா, நீதான் இருக்கிற மனசுல. என் அருளாகிய கண்ணே. ஆமா, அருளாகிய கண்ணேனா இது வந்து சாமி கண்ணே கண்மணியே அப்படி அதேதான் கொஞ்சிற மாதிரியா? ஆமா. மனமாகிய கண்ணே மணியே இங்க வாப்பா. ஆமா. அருளாகிய கண்ணே என் கண்ணே என் கண்மணியே கெஞ்சரா இருக்கு. கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சாமி. நான் பாத்தேன். அதேதான். இது வந்து மனமாகிய கண்ணே அப்படின்னாக்கா கண்ணேன்னு அத கொஞ்சிராங்களா இல்ல என்ன? உண்மையான கண்ணா? உண்மையான கண் இல்லையா? கண்ணே மணியே என்னை காதலி கொஞ்சிற மாதிரி. ஆமா. என் அருளாகிய கண்ணே என் இரு கண்கள் போன்று விளங்கி என் கண்ணினுள் விளங்கும் மணியே. கண்ணினுள் விளங்கும் மணியே என்னது? மணி. 6 பட்டையாய் உருட்சி உள்ள ஒரு மணி உண்டு. நான் கூட கண்மணினோட கண்ணுக்குள்ள இருக்குமே அந்த இது சாமி லைன்ஸ், இது என்னது? கண்மணினாங்களே நடுவுல, அதுன்னு நினைச்சேன். இது வந்து புருவ மத்தியில உள்ள நெற்றிக்கண்ணில் உள்ள மணி. சரி சாமி, 1 நாள் 3 நாள் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மணியோட முடிச்சுக்குவோம். சரி, மணி 8 ஆயிடுச்சு. நன்றி. இல்லைங்க, நன்றியா. 2 நிமிஷம் இருக்கு. எதுவும் கேள்வி கேட்பாங்களே, வந்தவங்க ஏமாத்த கூடாதுல்ல. கேளுங்கப்பா. என்ன சாமி சிரிக்கிறீங்க? இல்ல சாமி, ஏதாவது இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நான் கேட்கணும்னு வந்தேன். இப்படி ஏமாத்தி விட்டாங்களே, அது ஜீவகரணம் இல்லாத செயல்பாடுங்க, அது சொல்றேன். நம்பிக்கைதான், சாமி இருக்கீங்கன்ற நம்பிக்கை. 2 நிமிஷத்துல சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு. ஐயா, அம்பலப்பாட்டு அருட்பாட்டு ஐயா, அம்பலப்பாட்டு அருட்பாட்டு அல்லாத பாட்டு மருட்பாட்டு, சிதம்பரப்பாட்டு திருப்பாட்டு, சீவர்கள் பாட்டு எல்லாம் திருப்பாட்டு. சிதம்பர பாட்டு திருப்பாட்டுனாக்கா சிதம்பரம் சிற்றம்பலத்தை பத்தி பாடுறதானே சாமி? அப்ப சீவர்கள் பாட்டுனா இப்ப இந்த சினிமா பாட்டு அது சொல்றாரா? இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்னா இல்லையா? இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. 7:59. இன்னொரு கேள்வி கேளுங்க ஐயா. இருங்க, இல்லைங்க கேள்வி இல்லைங்க, ஒண்ணு நோட்ஸ் எழுதி வச்சது ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, அது கரெக்டான்னு மட்டும் பாருங்கய்யா. இப்ப வந்து அடி, உள்ளொளி, சுத்தவெளி, ஞானசபை, சுத்தம், இது எல்லாமே ஒரே நிலை, அப்படிதானங்கய்யா? அடி, உள்ளொளி, சுத்தவெளி, ஞானசபை, சுத்தம், சிற்சபை எல்லாமே, அது எல்லாமே ஒரே இல்லையே, வேற வேற ஐட்டம் ஆச்சு. அதெல்லாம் அடின்றது வேற, சிற்சபைன்றது வேறையாச்சே.
திருப்பி ஒண்ணுனா இல்லைங்க வாங்கம்மா, முதல்ல இருந்து வாங்க. இருங்கய்யா இருங்கய்யா சொல் உள்ளொளி, சுத்தவெளி, ஞான சபை, சுத்தம் இது எல்லாமே ஒரே நிலையாங்க? நானு அப்படி பிரிச்சு எழுதி வச்சேங்க, அதான் கரெக்டான்னு கேட்கலான்னு. ஐயா அவங்க என்ன கேக்குறாங்கனாக்கா, இப்ப உள்ளொலியும் இந்த சுத்தமும் ஞான சுத்தவெளி சபை, ஞான சபைன்றது வந்து உள்ளொலி பாக்குறது தானே சபை. ஞான சிச்சபை, பொற்சபை, ஞான சபை 3 இருக்குல்ல. ஞானது மூணு பேரும் ஞானதுவே. ஆ? நான் 3 வழி மாதிரி ஞானதுவே. அதான் சொல்றேன். இப்ப அவங்க 3 அதான் ஞானம் வரும், 3 வழி தான் வரும். திருப்பி கேளுங்க அதாங்க உங்க கேள்வி. உள்ளொளி இல்லைங்கய்யா, உள்ளொளி, சுத்தவெளி, ஞான சுத்தவெளி சபை, சுத்தம் சுத்தவெளி அது வேற அர்த்தம். வெளிங்கிறது வந்து ஓ வேக்கம். இல்லைங்க, நம்ம அந்த வெளியில 3 வெளி சொன்னீங்களா, சுத்தவெளி, மோனவெளி, ஞான வெளின்னு. வந்து அது வெளி வேற. இது வேலையாங்கய்யா? ஆமா, அந்த வெளி வந்து அதுல வரும். அவஸ்தை வந்து இருக்கு இல்லையா, அவஸ்தை வந்து ஹாரிசான்டல். ஓ அது ஹாரிசான்டல் வரும்போது தெரியும் தெரியாததான் வந்து பாருங்க. அதுதான் வருமாங்க அது? அதில் தான் அந்த வெளியெல்லாம் வரும். சரி சரிங்க. வெற்றியில வெளியே வராது. அப்ப உள்ளொளி, ஞான சபை, சுத்தம் அது 3 ஒண்ணுதான் அப்படிதானங்க? உள்ளொளி ஞானசபை இருக்கு. ஞானசபை இடம் அது. ஓ அது சரி இடம். சரி. இல்ல சாமி, இப்ப சிற்சபை, பொற்சபை, ஞான சபை 3 இருக்கா? ஆமா 3 இருக்கு. சிற்சபையில பேரொழிய பாக்குறோம், சரியா? ஆமா பொற்சபையில வந்து பொன்னொழிய பாக்குறோம். ஞானசபை வந்து உள்ளொளி வரும். ஞான சபை உள்ளொலி பாக்குறோம். அவங்க அதான் கேக்குறாங்க. 3 வெவ்வேறு தானே. அப்ப உள்ளொலி இருக்கிற இடம் தான் வந்து ஞான சபை, சரியா? ஞான சபை. இல்ல இப்ப வெள்ளுடைய அங்கதான் இருக்கு. எல்லாமே அங்கதான் இருக்கு. வெள்ளு வேற இருக்கு. ஓகே ஓகே. ஓ சரிங்க. அப்ப சுத்தத்துக்கும் அதீதத்துக்கு என்னங்க வித்தியாசம் உங்களுக்கு? பரநாதத்துல வருது இல்லைங்களா? நம்ம சுத்தம் வந்து பார்க்கறது, அழுது கலக்கிறது. கலக்கு. சரிங்க, நன்றிங்க. ஓகேவா? இல்லைங்க, என்ன என்ன கேக்குறாங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எனக்கு. நவநிலை எங்கேயோ விட்டுட்டு ஏன் நவநிலையில நேத்தானமா பார்த்தோம். தடுமாறிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க சாமி, இல்லைங்க. சுத்தம் அதீதம் இதுதான் கேக்குறாங்க. ஆமா, சுத்தம் இப்ப உள்ளொளி பார்க்கறது, அதீதம் கலப்பது. ஓ அதான் சொன்னேன். வேற என்னமோ கேக்குறாங்கன்னு நினைச்சேன். இதுதான் கேட்டாங்க சொன்னேன். ஓகே ஓகே. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கனாக்கா, சுத்தமும் உள்ளொலியும் ஒன்னான்னு கேக்குறாங்க போல இருக்கு, சரியாமா? இல்ல வெளி 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 கேட்டாங்க அவங்க. சுத்தவெளி ஞான வெளி வெளி சொன்னாலும் அந்த வெளிய கேக்குறாங்க. அவஸ்தை ஆனா வரும். சுத்தமும் உள்ளொலியும் ஒரே ஐட்டம். ஆமா, ஒரே சேம் ரெண்டு சேமான பொருள். அதே ஆமா. அதீதம் தான் வந்து கலப்பது, அதுக்கு மேல இல்ல. அது மாதிரி அவ்வளவுதான் கலந்து. எனக்கு இது போதும்ன்றது வந்து அதீதம் தான், சரியா சாமி? பண்ணிதான் பறித்ததுவே, பண்ணியதவும் பலித்ததுவே, எனக்கு இது போதும். அப்ப தவம் பண்ணாதான் பலிக்கும். வேற என்ன பண்ணி இருக்கும். இப்படி இது கோட்டை விட்டாங்க. ஏதோ தவம் பண்ணாங்க. இல்ல சாமி, இப்ப நானா வந்து மிந்தில இருந்து இந்த தவம் பண்ணுவோம். ஆனா இப்படி சீரியஸா நான் தவம் பண்ணணும்னு தெரியாது. ஆனா இந்த ஜீவகாரணியமா இருக்கணும் அப்படிதான் தெரியும் எனக்கு. தவம் பண்ண தெரியாது சாமி. யாரும் சொல்லி தரது இல்லையே. யாரும் சொல்லி தரது இல்ல. நான் தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஒரு 20 வயசு இருக்கும். ஓங்கி ஒரு அறை விட்டு வந்து தவம் பண்றான்னு சொல்ல வேண்டியதானே. காலையில உட்காந்து சாமி, காலையில 4:30 மணிக்கு தவம் பண்ணல. நான் வேற சிந்தனையில இருந்தேன். சரி சாமி, முடிச்சுக்கோ. வேற வேற பாக்குறீங்க, மேல வேற பாக்குறீங்க, பயமா இருக்கு. ஓகே, முடிச்சுக்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய தொழிலே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. அந்த கலந்து எல்லாருக்கும் வணக்கம். கொண்டாருங்க. நன்றி ஐயா. நன்றி 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 சார். நன்றி.